ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோடில் தாய் பாய் அப்படின்ற அந்த பக்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக அப்படின்னா, ஒரு மகான், அது நம்மளோட குருவாக இருந்தாலும் சரி, நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்ம வணங்கக்கூடிய மகான்களாக இருந்தாலும் சரி, ஒரு உபதேசம், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அவங்க கிட்டேருந்து யாரு மூலமாவது வந்தாலோ, இல்லை நம்ம கனவுல அந்த மகான் சொன்னாலோ, இல்லை மகான் எந்த ரூபத்துல வேணாலும் வருவார். அந்த மாதிரி நமக்கு ஒரு உபதேசம் வந்தா அது கண்மூடித்தனமா நம்ம நம்பணும். மகான் கைவிட மாட்டார். அந்த மகான் சொன்னால் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத நம்ம பரிபூர்ணமா நம்பணும். அப்படின்றதற்கு தாய்பாய் ஒரு பெரிய உதாரணம். இந்த எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ரீசெண்டாக ஷிரடிக்கு போகிறதுக்கான பெரும் பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அற்புதமான தரிசனமாக இருந்தது. நம்மளோட சாய் சங்கரா சேனல் நேயர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல பார்த்து பேசினாங்க. இந்த இடத்துல உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர், அக்கா எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த விஷயம்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு தனித்தனியாக பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்காகவும், நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் பாபா நன்மைகள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு மனதார சமாதி மந்திர்கிட்ட உங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணேன். உண்மையாகவே பாபா அந்த பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார். நம்ம நம்பிக்கையோட இருப்போம். கண்டிப்பா அந்த மகான் அந்த பிரார்த்தனையை கேட்டிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை கண்டிப்பா நம்மளுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு எபிசோடு மூலமாக சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை சொன்னேன். நான் அங்க வேண்டின மாதிரியே, நாங்க என்ன வேண்டின அப்படின்னா, பல பல வேண்டுதல்கள் பல பேருக்கு இருக்கும். ஆனா எப்பயும் நான் முதல்ல பண்ற வேண்டுதல் என்னன்னா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோட நம்ம இந்த எபிசோட நம்ம தொடங்குவோம். தாய் பாய் அப்படின்ற பக்தை யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாபு சாஹேப் ஜாக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பத்தி நம்ம சாய் சச்சரித்திரம்ல கண்டிப்பா படிச்சிருக்கோம். இந்த பாபு சாஹேப் ஜாகோட மனைவி தான் தாய் பாய். இந்த தாய் பாய்க்கு பாபா மேல அவ்வளவு ஒரு அபரிவிதமான அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை. எதை எடுத்தாலும் பாபா ஞாபகம் வருமா, என்ன பண்ணாலும் பாபாவுக்கு தரணும், பாபா என்ன சொன்னாலும் அது கண்மூடித்தனமா கேட்கணும். அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, என்ன பண்ணாலும் பாபா கிட்ட போய் இதை சொல்லணும். ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பாபா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும். இந்த மாதிரியே இருந்தாங்க. பாபு சாஹேப் ஜாகும் அவருடைய மனைவி தாய்பாயும் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, சரி நம்ம போய் பாபாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக பாபாவை பார்க்க போறாங்க. பாபா கிட்ட போய், பாபா சந்தோஷமா, பாபா உங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையா வந்தோம் பாபா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாபா உங்களை பார்த்தது, இதெல்லாம் சொன்ன உடனே தாய்பாய் கேட்டாங்களாம், பாபா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் பாபா, நான் அதை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேனே அப்படின்னு சொன்ன உடனே பாபா சொன்னாராம், தாய்பாய பாபா நிறைய வாட்டி ஆயி அப்படின்னு கூப்பிடுவார், அதாவது அம்மா அப்படின்னு கூப்பிடுவாராம். ஆயி, எனக்கு நீங்க கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், ஆனா உடனடியாக நீங்க வீட்டுக்கு போய் இந்த பூரண போலி பண்ணுங்க, இந்த போலி எல்லாம் பண்ணி நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயி, அது மட்டும் கிடையாது, போலி மட்டும் பண்ணி வச்சுட்டா பத்தாது, அந்த போலியில நிறைய நெய் மேல தடவி ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். தாய்பாய் கேட்குறாங்களாம், பாபா உங்களுக்காக போலி பண்றது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் பாபா, உடனடியாக நான் போய் பண்றேன் அப்படின்னு அந்த அம்மா பாபா கிட்ட சொன்ன உடனே பாபா சொன்னாராம், இல்ல தாய்பாய், இது எனக்கு நீங்க தர வேண்டாம், உங்க வீடு தேடி ஒரு மாடு வரும், அந்த மாட்டுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னாங்களாம். இப்படி பாபா சொன்னோடனே மனிதர்களான நம்ம என்ன நினைப்போம், பாபாக்கு தரணும்னு நம்ம ஆசைப்படுறோம், பாபா என்னன்னா ஒரு மிருகத்துக்கு கொடுன்னு சொல்றாரே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா தாய்பாய் சொல்றாங்க, பாபா என்னோட வீட்டுக்கு 2 கதவு இருக்கு, முன் கதவு பின் கதவு 2 கதவு இருக்கு, ஒரு மாடு வரும் அப்படின்னு சொல்றீங்க, என் வீடு வழியா தினம் தினம் 1000 மாடுகள் போறது, அதுல எந்த மாடு போலி சாப்பிடும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாபா சொல்றார், ஆயி நீ கவலையே பட வேண்டாம், அந்த மாடு கரெக்டா நீ எல்லா போலி பண்ணதுக்கு அப்புறம், அதுல எல்லா போலியிலும் நெய் தடவினதுக்கு அப்புறம் நீ கரெக்டா அந்த கடைசி போலியில நெய் தடவிட்டு போய் பாரு, கண்டிப்பா உன்னோட பின்னாடி கதவு இதற்காகவே ஒரு மாடு காத்துன்னு இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம்,
நம்ம இவ்வளவு போலி பண்றோமே, நம்ம பாபா சொன்னதுனால பண்ணலாம். ஆனா அந்த மாடு கரெக்ட்டா அந்த சமயத்துல வருமா? கொஞ்சம் லேட்டா வந்ததுன்னா, அது அந்த மாடு தானான்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல முன்னாடியே வந்துருச்சுனா, அந்த மாடு போயிடுத்துனா நான் என்ன பண்றது? இந்த மாதிரி பல பல கேள்விகள் மனசுக்குள்ள. ஆனா அதற்கு மேல பாபா மேல இருந்த நம்பிக்கை. இல்ல, இல்ல கண்டிப்பா பாபா சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு வீட்டுக்கு போய் பூரண போலி அவ்வளவு ஆசையா அந்த போலி எல்லாம் பண்றாங்க. பாபா சொன்ன மாதிரி ஒரு ஒரு போலியும் பார்த்து பார்த்து அப்படியே நெய் தடவி வைக்கிறாங்க. அந்த கடைசி போலியில நெய் தடவிட்டு ஓடி போய் பின்னாடி பார்க்குறாங்க. பாபா சொன்ன மாதிரி ஒரு மாடு அப்படியே பின்னாடி கதவு கிட்ட காத்துன்னு இருக்காம். அத பார்த்தோனே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம். எப்படி இந்த மாடு வந்திருக்கும்? ஏன்னா அந்த வீடு வழியா ஒரு 100 மாடு தினம் தினம் போகும். பாபா சொன்ன மாதிரி அந்த கதவு கிட்ட மாடு ஏதோ இந்த போலிக்காகவே காத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா போய் எல்லா போலியும் கையில எடுத்துக்கிறாங்க. அத்தனை போலி பண்ணாங்களாம். அது மொத்தமா கையில எடுத்துட்டு போய் அந்த பின்னாடி கதவு கிட்ட போய் அந்த மாடுக்கு அப்படியே போலி ஒண்ணொன்னா தராங்க. அந்த மாடு என்னமோ இந்த போலிக்காக காத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு போலியும் அவ்வளவு சந்தோஷமா திருப்தியா அந்த மாடு சாப்பிட்டதாம். கடைசி போலி வரைக்கும் ஒரு போலி ஒரு வாய் கூட மிச்சம் வைக்காம அத்தனை போலியும் அவங்க குடுக்குறாங்க. எல்லா போலியும் அந்த மாடு சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவ ஒரு திருப்தியோட பார்த்துதாம். தாய்பாய அந்த கண்ல அவ்வளோ ஒரு திருப்தி தெரிஞ்சுதாம். அத கடைசி வாய் சாப்பிட்டுட்டு அந்த தாய்பாய் அப்படியே பார்த்துட்டு தாய்பாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். பாபா ரொம்ப நன்றி அப்படின்னு கண்ண மூடி கண்ண தொறக்குறாங்க. அந்த போலி எல்லாம் சாப்பிட்ட மாடு அந்த இடத்துல செத்து போயிடுதாம். இந்த அம்மாக்கு தாய்பாய்க்கு பதட்டம். அந்த இடத்துல அவ்வளவு பயம். என்னடா நம்ம இத்தனை போலி குடுத்தோம். இவ்வளவு நெய் தடவி பாபா தானே குடுன்னு சொன்னார். இப்ப அத்தனை போலியும் சாப்பிட்டு இந்த மாடு இறந்து போயிடுத்தே. நம்ம யாருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அவ்வளவு குழப்பம் மனசுக்குள்ள. காரணம் என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாடு மேய்க்கிறவர் இந்த அம்மாவோட வீட்டு வாசல்ல இந்த மாடு இறந்து போயிருக்குன்னா என்னன்னு நினைப்பாங்க? இந்த அம்மா தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த அம்மா யோசிக்கிறாங்க. தாய்பாய் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அழறாங்க. பாபா நீங்க சொன்ன அதே உபதேசம் நான் வந்து கேட்டு, நீங்க போலி முழுக்க நெய் தடவி அந்த மாடுக்கு குடு அப்படின்னு சொன்னதுனால அந்த போலி எல்லாம் குடுத்தேன். மாடும் எதுவும் வேண்டாம், ஒரு மிச்சம் வைக்கிறதோ எதுவும் பண்ணாதனால பண்ண போலி எல்லாம் அந்த மாடுக்கு குடுத்தேன். மாடும் திருப்தியா சாப்பிட்டுது. ஆனா இப்ப இறந்து போயிடுத்தே. நான் மாடு மேய்க்கிறவன் கிட்ட என்ன சொல்ல போறேன்? என்னால ஒரு ஜந்து இறந்து போயிடுத்தே அப்படின்னு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாபா அப்படின்னு அந்த இடத்துல அழறாங்க. இது எப்படி யாருக்கிட்ட போய் என்ன சொல்றது? அப்படின்னு ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. நேரா இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் போறாங்க துவாரகமாயிக்கு. பாபா அப்படின்னு போய் அழறாங்க. உடனே பாபா, தாய்பாய் எதற்காக நீ அழற? அப்படின்னு கேட்டோனே, தாய்பாய் சொன்னாங்களாம், இல்ல பாபா, அந்த மாடுக்கு நான் எல்லாமே குடுத்தேன். ஆனா அப்படின்னு ஆரம்பிச்சோனே பாபா சொன்னாராம், நீ எத பத்தியும் கவலைப்படாத. எனக்கு எல்லாம் தெரியும். அல்ஹா மாலிக் அப்படிங்கிறார். இறைவனே எஜமான். ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் கடவுள் காரணம். நீ நினைக்கிற உன்னால அந்த மாடு இறந்து போயிடுத்து அப்படின்னு. அது கிடையாது. அந்த மாடுக்கு இது ஒண்ணு மட்டும் தான் நிறைவேறாத ஆசையாக இருந்தது. அதனால இந்த பிறவியிலேந்து அதற்கு ஒரு விமோச்சனம் நீ குடுத்துட்ட. இந்த ஒரே ஆசைய அந்த ஜந்துக்கு நீதான் நிறைவேத்தணும் அப்படின்னு அந்த கடவுள் நிர்ணயம் பண்ணியிருக்கார். அதனால உன் கையால போயாச்சு. இனிமே அந்த மாடுக்கு இந்த பிறவியிலேருந்து விமோச்சனம் கிடைச்சு அடுத்த பிறவி உயர்ந்த பதவியாக அந்த மாடுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல பாபா சொல்றார். இப்போ சாய் பக்தர்களான நம்ம நினைச்சு பார்க்கணும். இதே சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்பட்டால் நம்ம என்ன நினைப்போம்? பாபா சொன்னார், நம்ம கொடுத்தோம். பாபா சொன்னதுனால அந்த மாடு இறந்து போயிடுத்து. உடனே பாபா மேல பழிய போடுவோம். ஆனா எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும். இப்ப பாருங்க, அந்த மாடுக்கு ஒரு உயர்ந்த பதவி இந்த தாய்பாயினால கிடைச்சிருக்கு. அது நமக்கு ஒரு மனிதனாக நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு தெரியாது. பாபாக்கு மட்டுமே தெரியும். அதனால ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கு. பாபா ஒரு விஷயம் பண்றார் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும். கனவு மூலமாக நிறைய பேர் எனக்கு பாபா கைட் பண்றாரு, இதுக்கு என்னக்கா அர்த்தம்னு கேக்குறீங்க. கேட்குறவங்களுக்கு நான் மெசஞ்சர்லயும் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கனவு மூலமாகவோ இல்ல ஒரு மனுஷ ரூபத்துல பாபா வந்தாலும் நீங்க கவலையே படாம அந்த கைடன்ஸ், அந்த உபதேசத்தை நீங்க எடுத்துக்கலாம். இதே மாதிரி வசந்த் ராவ் அப்படின்ற ஒரு பக்தர், இவரை பற்றி சாய் சச்சரித்தால நீங்க படிச்சிருக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். மனிதர்களுடைய அறிவுக்கு அந்த சம்பவம் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கூட எட்டாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சம்பவம். அம்பாள் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக வச்சுருக்கார் வசந்த்ராவ். பாபா யாருன்னே தெரியாத வசந்த்ராவுக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு லீலை நடந்ததாம்.
இந்த வசந்த் ராவ் யாரு, அம்பாள் பக்தையா இருந்த இந்த வசந்த் ராவுக்கு பாபா என்ன லீலை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.